ஒரு வலிமையான பெண்ணின் மௌனம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் போட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது வலிமையான பெண்ணின் மௌனமாக இருக்காங்க அப்படின்னா வந்து எல்லா விஷயத்துக்கும் மௌனங்கிறது மௌனம் வந்து என்ன அப்படின்னா வந்து எல்லா விஷயத்துக்கும் மௌனமாக இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஒரு சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணணும், ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது தான் அமைதியாக இருக்கிறது. சரிங்களா? சரி, இப்போ வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து ஒரு வலிமையான பெண் வந்து தன் முகத்துக்கு பின்னால் மற்றவர்கள் பேசுவதை கேட்டு அமைதியாக இருக்கிறாள் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க வேலையே இல்லை. ஏன்னா மற்றவங்கள பற்றி புரணி பேசுகிறது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருந்துச்சு, அவங்க ஒரு பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் மற்றவங்கள பேசுகிறதுக்கான டைமே கிடைக்காது. தான் குடும்பம், தான் பிள்ளை, தன்னோட வேலை அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனால் வேலை வெட்டி எதுவுமே இல்லாதவங்க அவங்களுக்கு வந்து மற்றவங்கள பற்றி பேசினா தான் அன்றைக்கி தூக்கமே வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. சரிங்களா? அவங்கள பேசுகிறதெல்லாம் நம்ம வந்து மனசில் எடுத்துக்கக்கூடாது. அதெல்லாம் பெருசாக நினச்சி நம்ம வாழ்க்கையை அழிச்சிக்கக்கூடாது. அவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம கோவப்பட்டு டென்ஷன் பட்டு நம்மளோட உடம்பு தான் கெட்டு போகும். வீணாக அவங்கக்கிட்ட போய் விவாதம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து அமைதியாக இருக்கிறது நமக்கு நல்லது. சரிங்களா? நீங்கள் வலிமையாக இருக்கிற பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் முதுகுக்கு பின்னாடி யார் என்ன பேசினாலும் வந்து அதை கண்டுக்காமல் அமைதியாக போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? அடுத்து, அவளுக்கு எதுவும் தெரியாது என்று அர்த்தம் இல்லை. சரிங்களா? அவங்களுக்கு பேச தெரியாது, இல்லை வந்து நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு வந்து பதிலடி கொடுக்க தெரியாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எதுக்காக பேசுகிறீங்க, யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்காத சூழ்நிலையிலையும் அவங்க அதாவது இல்லைன்னு இல்லை. சரிங்களா? அவங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் எதுக்காக அமைதியாக இருக்காங்கன்னா அதாவது தான் குடும்பம் தான் வேலைன்னு இருந்தாவே போதும். நம்ம யாரையும் நினச்சி நம்ம உடம்பை வந்து அலட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான். சரிங்களா? இந்த வீண் பிரச்சனை எதுக்கு? பேசுகிற வாயை பேசிக்கிட்டே இருக்கட்டும். அது வாயை வந்து எப்பயுமே மூட முடியாது. தானாக மூடினா தான் நம்ம போய் மூட முடியாது. சரிங்களா? அதனால் வந்து பேசுகிறவங்க இணைஞ்சி இருக்கிற வரைக்கும் பேசுவாங்களா, எத்தனை நாளைக்கு பேசுவாங்களோ பேசிட்டு போகட்டும். அதனால் அவங்களுக்கு சந்தோஷம்னா இருந்துட்டு போகட்டும். நம்மளுக்கு அதனால் எந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா கெட்ட பேர் வரப்போகிறதில்ல, எந்த ஒரு கெடுதியும் ஆக போகிறதில்லையே. சரிங்களா? நம்ம நல்லது நினச்சோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும். நம்ம தப்பான வழியில் தப்பாக நினச்சோம் அப்படின்னா கெட்டது நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கெட்டது மட்டும்தான் நடக்கும். அதனால் வந்து நம்ம எதையுமே தப்பாக நினைக்காம யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் நம்ம வழியில் நம்ம போகணுன்னாவே போதும். நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாகவே அமையும். ஓகேங்களா? வீணான மனிதர்களுக்காக தன் நேரத்தையும் சக்தியையும் செலவிட அவள் விரும்பவில்லை அப்படிங்கிறத உண்மை. சரிங்களா? அதாவது வீணாக போனவங்க தான் வெட்டியாக உட்காந்து பேசுவாங்க. சரிங்களா? யார் குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் மற்றவங்கள பற்றின எண்ணமே இருக்கும். ஒருத்தவங்க நல்லா இருந்தால் பிடிக்காது, ஒருத்தவங்க அழகாக இருந்தால் பிடிக்காது, ஒருத்தவங்க என்ன சொல்கிறதுன்னா நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா பிடிக்காது. ஒரு குடும்பத்தில் சண்டையே வரலைன்னா அது அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருந்தாலும் அவங்களால ஏற்றுக்க முடியாது. அவங்க அந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், அந்த குடும்பத்தில் எப்படி பிரச்சனை உருவாக்கலாம், அது எப்படி அவங்க சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே ஒரு சிலர் இருப்பாங்க. சரிங்களா? அதாவது வேலை வெட்டி இல்லாமல் தன்னோட வாய்க்கு வந்து வேலை கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. ஒரு 4-5 பேர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுதான் வேலை. அதனால் அதாவது சும்மா இருக்கிறதுக்கு எதாவது பேசிட்டு போகட்டும். சரிங்களா? அதெல்லாம் நினச்சி அவங்கள வெட்டியானவங்கள பற்றி நம்ம பேசி நம்மளோட நேரத்தை வந்து வீணடிக்காமல் அந்த நேரத்தை நம்ம பிரயோஜனமாக நம்மளோட தேவைகளுக்கு நம்மளோட வேலைகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. ஓகேங்களா? அதை தான் சொல்லியிருக்கேன். அதனால் வெட்டியாக போனவங்களோட வெட்டியான பேச்சுக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்காம நம்மளோட வேலையில் கவனத்தை செலுத்தினாவே அதுவே போதுமானது. ஓகேங்களா? அடுத்து வந்து இப்போ வந்து என்னன்னா ஒருத்தவங்க பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, யாரை பற்றி பேசுகிறாங்க, நம்மளை எதுக்காக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை போய் நம்ம கவனித்து காது கொடுத்து கேட்குறத விட்டுட்டு அந்த இடத்த விட்டு நம்ம கடந்து போயிடணும். அதுதான் நமக்கு நல்லது. சரிங்களா? அவங்க தப்பானவங்க தப்பாக பேசுகிறாங்க, நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துல இருந்தோன்னா நம்மளுக்கு மரியாதை கிடைக்காது. அந்த இடத்துல நம்மளுக்கு மரியாதை இல்லைன்னு தெரியுது அப்படிங்கும்போது அந்த இடத்த விட்டு நம்ம கடந்து போயிடணும். சரிங்களா? கடந்து போயிட்டோம்னா நம்ம மரியாதை நம்மக்கிட்ட இருக்கும். ஓகேங்களா? அதாவது கவனிப்பதை விட கடந்து போவதே சிறந்தது என்று அந்த மௌனமான பெண் வந்து யோசிக்கிறாள். மௌனம் அப்படிங்கிறது நிறையா விஷயத்துக்கு வந்து ஒரு அர்த்தமாக அமையும். சரிங்களா? மௌனம்
அதாவது சம்மதம்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து தடுக்கிறதுக்கும் மௌனமாக இருக்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்குது. பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் மௌனங்கிறது ஒரு சிறந்த மருந்து தான். சரிங்களா? அதனால் வந்து எதையுமே யோசிக்காதீங்க. அவளுக்கு சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது அப்படிங்கிறனால தான் அவங்க மௌனமாக போகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நட்டுக்குங்க. வலிமையான பெண் வந்து மௌனமாக இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சிறப்பாக சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்தவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பேச்சுக்கு நம்ம வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வெட்டியான பேச்சுக்கு விளக்கம் கொடுக்கறத விட்டுட்டு நம்மளோட வேலையை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நம்ம தள்ளி போய் நம்மளோட வேலையை வந்து வேலையில் கவனத்தை செலுத்தணும். அதுதான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு வலிமையான பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து நம்ம மௌனமாக இருக்கணுமோ அந்த இடத்துல மௌனமாக இருந்துட்டு நம்ம வேலையை கரெக்டாக கொண்டு போகணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் எனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போடுங்க, என்னோடய வீடியோஸ் வரும். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.